So two parallel infinite line charges with a line charge density lambda plus lambda minus lambda கொடுத்துருக்காங்க are placed at a distance 2r in free space. இது வந்து நம்ம லைன் ஷீட்டுக்கு பார்த்தோம்னா அதுக்கு ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் சிக்மா பை எப்சிலான் நாட் அதை வச்சு பண்ணிடலாம். பட் இங்கே லேம்டா கேட்டுக்கிறதுனால சும்மா பேசிக்காகவே பண்ணுவோம். ஸோ இப்போ என்ன கொடுத்துட்டாங்க நமக்கு, இங்கே வந்து ப்ளஸ் இருக்குது, இங்கே வந்து மைனஸ் இருக்குது. கரெக்டாக? ஸோ இப்போ இந்த ப்ளஸ்னாலையும் மைனஸ்னாலையும் நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இதுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க, 2r. இப்போ நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு மிட்வே பிட்வீன் த டூ லைன் சார்ஜஸ் கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே நான் பாயிண்ட் எடுத்தேன்னா இந்த டிஸ்டன்ஸ் என்னது, எனக்கு வந்து r. சரி, ஃபஸ்ட்டு இந்த b இருக்கிற மாதிரியே நம்ம நினச்சிக்க வேண்டாம், a மட்டும் இருக்கிற மாதிரி நினச்சிப்போம். ஓகே, லைன் சார்ஜ். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு a, ஓகே, அட் டிஸ்டன்ஸ் r எவ்வளவு இருக்கும், நமக்கு வந்து லீனியர் சார்ஜ் டென்சிட்டி நம்ம பார்த்துட்டோம். ஓகே, பாசிட்டிவ் சார்ஜ்னா அவுட்வேர்ட் இருக்கும். அட் எ பாயிண்ட் டிஸ்டன்ஸ் எங்கே இருக்கும், ஆரில் நம்ம வந்து வேணும்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் லேம்டா பை 2 பை எப்சிலான் நாட் ஆர். ஓகே, இல்லைன்னா என்னது 2k லேம்டா பை ஆர்ன்னு நான் சொல்லியிருக்கேன். கரெக்டா? இப்போ அதே தான் நம்ம இங்கே எப்சிலான் நாட் இருக்கிறனால அதே வச்சுப்போம், கே யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ இஏ என்னது, இஏ அட் எ டிஸ்டன்ஸ் ஆர் நான் எடுத்தேன்னா அப்போ என்ன வரும், லேம்டா பை 2 பை எப்சிலான் நாட். இங்கே டிஸ்டன்ஸ் என்னப்பா, கேபிட்டல் ஆர். இது என்ன டைரக்ஷன், என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு. நான் இங்கே அவுட்வேர்டுன்னு போட்டதுனால அதே மாதிரி இங்கே என்ன இருக்கும், அலாங் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சஸ். கரெக்டாக? எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும், இந்த டைரக்ஷனில் இருக்கும். ஸோ அலாங் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சஸ். சரியா? நெகட்டிவ் சார்ஜுக்கு நம்ம என்ன பார்த்தோம், அந்த டெரிவேஷனில் அட் எ பாயிண்ட் பி இன்வேர்டு. கரெக்டாக? நமக்கு எப்போவுமே இன்வேர்டில் இருக்கும். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து மைனஸ் லேம்டான்னு எழுதலாம். ஏன்னா அந்த மைனஸ் சைன் என்ன குறிக்குது, மைனஸ் சைன் வந்து இது இந்த சைடு வரும்பொழுது இப்படி இருக்கும், இந்த சைடு வரும்பொழுது இப்படி இருக்கும். அதனால் நம்ம மைனஸே போட வேண்டியதில்லை, டைரக்ஷன் போட்டுக்கலாம். சரியா? நான் ஒரு டயக்ராம் வச்சு சொன்னால் உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும். இன்வேர்ட் எப்போவுமே இன்வேர்டில் இருக்கும். ஏன்னா நெகட்டிவ் சார்ஜ் எப்போவுமே எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கும் போது யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் வைப்பாங்க. அப்போ நமக்கு அது ஈஸியாக தெரியும், அது வந்து இன்வேர்ட் டைரக்ஷன். ஸோ இப்போ லேம்டா பை 2 பை எப்சிலான் நாட் ஆர் தான், பட் டைரக்ஷன் மாறும். ஸோ அதே மாதிரி இபி எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு பி அட் ஏ டிஸ்டன்ஸ் ஆர். இந்த சைட்லேருந்து இந்த சைடு நான் பார்த்தேன்னா எனக்கு இபி எப்படி இருக்கும், இந்த டைரக்ஷனில் வரும். கரெக்ட்? எப்படி, இது வந்து நெகட்டிவ் சார்ஜ் இல்லையா, இபியும் எனக்கு வந்து அதே டைரக்ஷனில் தான் வரணும். ஏன்னா இன்வேர்டு டைரக்ஷன் போது வேறு கலரில் போடுறேன். இபியும் என்ன இருக்கும், இந்த டிஸ்டன்ஸில் தான் இருக்கும். அட் ஏ டிஸ்டன்ஸ் ஆர் வில் பி ஈக்குவல் டு லேம்டா பை 2 பை எப்சிலான் நாட் ஆர். பட் இது நெகட்டிவ் சார்ஜுங்கிறதுனால எகெயின் இட் வில் பி அலாங் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சஸ். ஏன்னா இன் பிட்வீன் தான் எடுக்கணும். நம்ம இந்த பாயிண்ட் எடுத்தோம்னா தான் உங்களுக்கு மாறும். சரியா? இந்த பாயிண்ட்லாம் நமக்கு இல்லை. இப்போ இன் பிட்வீன், அதாவது ரெண்டு பிளேட்டுக்கும் நடுவில், ரெண்டு லைனுக்கும் நடுவில் தான் பார்க்குறோம் நம்ம. ஸோ அலாங் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சஸ். ஸோ ரெண்டுமே ஒரே டைரக்ஷனில் இருக்கிறதுனால நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னது, இஏ ப்ளஸ் இபி. இஏ என்னப்பா, லேம்டா பை 2 பை எப்சிலான் நாட் ஆர் ப்ளஸ் லேம்டா பை 2 பை எப்சிலான் நாட் ஆர். கரெக்டா? ஸோ இப்போ ரெண்டு ஹாஃப் ப்ளஸ் ஹாஃப் 1. அப்போ லேம்டா பை பை எப்சிலான் நாட் ஆர். நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு எங்கே இருக்கும், நியூட்டன் பர் கூலும் போடுங்க, அலாங் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சஸ். இந்த டயக்ராமை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சஸ். இதில் நமக்கு டைரக்ஷன்லாம் கேட்கல, அவங்க வெறும் மேக்னிடியூட் கேட்டிருக்கிறதுனால ஆன்சர் வந்து பி. சரியா?